வணக்கம். நான் உங்கள் இந்தியன் தாத்தா. நாட்டுக்காக ஊழலை எதிர்த்து போராடின நான் ஒரு தேச போராளி. நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன லவடிக்கப்பால் திருட்டு போயண்டா நீ. இந்தியாவுல மட்டும் 70% ஊழல் இருக்கு. அதையும் தாண்டி அதுக்கும் மேல 101% கிரிஞ்சு இருக்கு. ஏன் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கு, வெளியே இருக்கு, டிவி ஷோல இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ்ட இருக்கு, எல்லா இடத்துல இருக்கு. கிரிஞ்சு கிரிஞ்சு கிரிஞ்சு. அதாவது முன்னெல்லாம் சாப்பிட்டியா, தூங்குனியா, நல்லா இருக்கியா, உடம்ப பாத்துக்கோ இதெல்லாம் சொன்னா பாசம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ சாப்பிட்டியா கிரிஞ்சு, தூங்குனியானா கிரிஞ்சு, நல்லா இருந்தா சொன்னா கிரிஞ்சு, நல்லா இல்லைன்னு சொன்னாலும் கிரிஞ்சு, கேர் எடுத்தா கிரிஞ்சு, எதுக்கு எடுத்தாலும் கிரிஞ்சு கிரிஞ்சு. இவங்களுக்கான தண்டனை. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு கால் வருது. ஹலோ, சொல்லு அபிராமி. வரும்போது குமாரண்ண கடையில பாலும் ஒரு பாக்கெட் மாவு வாங்கிட்டு வாங்க. மாவு பாக்கெட் வாங்கிட்டு வரேன். ஓகே ஓகே, வை நான் முக்கியமான வயசான காலத்தை வெளியே சுத்தி பாத்தீங்களா, ஒரு புருஷன் பொண்டாட்டினா இப்படி இருக்கணும். ஆனா இதையும் தாண்டி ஒரு கிரிஞ்சு பண்ணிருக்காங்க. ஒரு புருஷன் பொண்டாட்டி இல்ல, 100 புருஷன் பொண்டாட்டி. முன்னாடிலாம் ஊட்டி விட்டா பாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பெல்லாம் ஊட்டி விடவான்னு கேட்டா இல்ல கொடைக்கானல் விடு, அங்க கிளைமேட் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்மள கிரிஞ்சு பண்றாங்க. இதெல்லாம் பார்த்து தாத்தாவோட மனசு மாறிடுச்சு. செத்து போயண்டா, வயசுதான் ஆச்சு, செத்து போய. கெட்டப் பார்க்கும்போது ப்ளூ சட்டை மாறன் இந்தியன் கெட்டப் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும். கவலைப்பட கெட்டப் இல்ல, தாத்தாவோட ரத்தம் உள்ள ஓடுது. நான் உங்கள் இந்தியன் தாத்தா. இவர்களை வேரோடு அழிக்க வேண்டும் என்றால் என்னுடன் சேர்ந்து நீங்களும் கிரிஞ்சை ஒழிப்போம் என்று போராடுவோம். .com கிரிஞ்சே ஒழிப்போம் ஹேஷ்டேக். அந்த வீடியோவை தான் இந்த சேனல்ல பார்க்க போறீங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மனைவியும் கணவனும் சேர்ந்து செய்ய உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. ஐயோ அப்படி இல்லைங்க, சேர்ந்து செய்த குழந்தைத்தனத்தை தாங்க பார்க்க போறோம். அவங்க எவ்வளவு குழந்தையா நடந்திருக்காங்கன்னு சொல்லி இப்ப நான் உங்கள்ட்ட காட்ட போற வீடியோல நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மனைவியின் குழந்தைத்தனத்தை ரசிப்பதா வெறுப்பதா? குழம்பி தவிக்கும் கணவர்கள் ஸ்லேட் குச்சி, செங்கல், கேலண்டர் பேப்பர் எடுத்து சாப்பிட்டுருவா. கேலண்டர் பேப்பர்லாம் சூப்பரா இருக்கு. வாய் திறந்து பேச மாட்டாங்க சார், ஃபுல்லா மூணு ஆக்டிங் தான் சார். பசிக்குன்னு சொல்றதுக்கு மெம்மா ஓ அதை பார்த்து நம்மளே பசிக்குன்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. வரும்போது ஒரு 50 ரூபீஸ்க்கு பெட்ரோல் மட்டும் பிடிச்சிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்ததுமே அந்த பெட்ரோல் கேனை ஓபன் பண்ணி அதை மோந்து பார்ப்பாங்க. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. வாங்க அடுத்து கணவன் மனைவிக்குள்ள என்ன குழந்தைத்தனம் இருக்குன்னு பார்க்கலாம். மனைவியின் குழந்தைத்தனத்தை ரசிப்பதா வெறுப்பதா? அவங்களுக்குன்னே ஒரு உலகமா, அது என்ன உலகம் எனக்கு தெரியல. அது என்ன உலகம்? வீட்ல தனியா இருக்கேன், கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தேன்னா பெரிய இரும்பு டோர் இருக்கும். ஓபன் பண்ணி உள்ள போனா டாய்ஸ்னா டாய்ஸோட வேர்ல்டு இருக்கும், சாப்பாடுக்குன்னு தனி வேர்ல்டு இருக்கும், ட்ரெஸ்ஸுக்குன்னு தனி வேர்ல்டு இருக்கும். ஏன் இமேஜினரி வேர்ல்ட்ல இவ்வளவு அப்சஷன்? இல்ல அவ பேசுறதே ஒரு கிரிஞ்சி, அதுக்கு ஜீ தமிழ் ஒரு பிஜிஎம் போட்டு ஸ்லோமோ ஆக்கி காட்டுறீங்க பாருடா. டேய் முதல்ல உங்களை வெட்டணும்டா, சும்மா இருக்கவங்களை சொரிஞ்சு விட்டு. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பாங்க, எனக்கு நினைச்ச எல்லாத்தையுமே நான் எடுத்துப்பேன். சின்ன வயசுல நிறைய நெகட்டிவிட்டி எதுவும் ஃபேஸ் பண்ணீங்களா? நினைச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி கிடைக்காது, பெஸ்டா கொடுப்பாங்க. அது எனக்கு பிடிக்கணும்ல. வேர்ல்ட் கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனுஜ் டைல்ஸ் மற்றும் பிசுபிசுப்பில்லாத சன்லாண்ட் ரிஃபைன். ஏன்னா இது இப்ப என்ன இருந்துச்சு, நீ ஆம்புலன்ஸ் பிஜிஎம் எல்லாம் போட்டு ஒரு ஏதோ பிஜிஎம் கிரியேட் சேட் சாங்கா கிரியேட் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா ஒரு வீடுனா வீட்டுல வந்து சார் எங்களுக்கு வந்து சாப்பாடு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் சார் எங்களுக்கு வந்து உடுத்து துணி இருக்கா சார் எங்க அப்பா அம்மா எங்களை வந்து வீட்டுக்கு வந்து என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார், எங்களை வீட்டு விட்டு துரத்தி விட்டாங்க. அதுக்கு இந்த மாதிரி பிஜிஎம் போட்டா ஓகே, வீடு முழுக்க டாய்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு ஏன்டா சேட் பிஜிஎம் போடுறீங்க? ஜீ தமிழ் பைத்தியக்கார குய் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. போகும் சொல்றேன் மக்களே, டிவியை பார்க்காதீங்க, கேபிளை உருவி போடுங்க. ஜீ தமிழ் நமக்கு தேவையில்லை. ரொம்ப கஞ்சி பண்றாங்க. நான் இதெல்லாம் இந்தியன் தாத்தாவை கூப்பிடணும் இருக்குடா. இப்ப கூப்பிடுறேன் இந்தியன் தாத்தாவை. கம்பேக் இந்தியன் தாத்தா போட்டேன்டா. எஸ்கியூஸ் மீ, தண்ணி எவ்வளவு? எது 250? ஒரு இந்தியன் குடிமகனுக்கு தண்ணி கேட்டா 250 ரூபா சொல்றீங்களா? ஊழல் எங்க போனாலும் ஊழல். பிளைட்டில் ஊழல், ட்ரெயினில் ஊழல், லோக்கல் ட்ரெயினில் ஊழல். இதான் நான் இந்தியாவில் விட்டு வெளியே வந்தேன், அங்கேயும் ஊழல். இங்கேயும் ஒரு இந்தியன் தாத்தா தேவை. ஒரு நிமிஷம், கம்பேக் இந்தியா வந்துகிட்டு தான் இருக்கேன். மக்களே கவலைப்படாதீங்க. இது என்ன பிரமாதம்?
இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா இருக்கு மெம்மா ஜோடோ அப்படி சொன்னா சரி சரி ஊசி போட்டுடலாம் சரியா போயிடும் அப்படின்னு கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சி. இந்த மாதிரி கிரிஞ்சி நான் பார்த்து வரலங்க. நான் ட்ரால் பண்ண தேவையில்ல, அதுல ஆல்ரெடி இருக்கு. ஏன்னா என்னால ட்ரால் பண்ண முடியாதுங்க இதெல்லாம் பார்த்து. எனக்கு கோவம் வருதுங்க. அடிச்சு இதெல்லாம் உடச்சு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. யாராவது வந்து சும்மா அப்படியே பக்கத்துல டச் பண்ணிட்டு ஜரமா அப்படின்னு கேட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ நான் ஜுரமானா ஏதாவது மனசு கஷ்டப்பட்டு டேய் உடம்பு சரியாரு இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படிடா இவளுங்க கூட எல்லாம் வாழ்றீங்க? சாம டைவர்ஸ்மெண்ட் வாங்கடா, நம்மளாம் சேர்ந்து வாங்கலாம். இது அப்படின்னா வாய் திறந்து சாப்பிட வேணும்னு சொல்ல மாட்டேன். மெம்மா ஊ என்னடி வாய்ஸ் இது? இது வர வந்து நிக்குதுங்க. சொல்லிட்டேன் அப்படின்னா சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு. யூடியூப் காரங்களோட சேனலை வந்து நியூடிட்டியில தூக்கிடுவான். பட் நாங்க வந்து மௌன விரதமா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலான்ட்டு இருக்கோம். என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. சிச்சி சிச்சி சி டோரா 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 பயணம் சிச்சி சிச்சி சி டோரா 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 டோரா. ஓகேவா? ஏன்டா அழுகுற? ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு. அது என்ன அழுகுறது? எனக்கு என்ன டவுட்னா, ஜி தமிழ்காரன் வந்து உண்மைக்கு இந்த மாதிரி பண்றவங்களை கூட்டு வரானா இல்ல இதுக்குன்னு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்டை கூட்டு வந்து 500 ரூபாய் காசை கொடுத்து அந்த மாதிரி பண்ண சொல்றானான்னு தெரியலங்க. இதுக்கான விலாவரியான ஹிஸ்டரி வந்து நம்ம பின்னாடி உள்ள வீடியோல பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவங்களோட ஸ்கூல் ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு இப்போ வரைக்கும் இப்போ எனக்கு அது பத்தாது, என்னையும் அந்த ட்ரெஸ் போடு, நம்ம லவ் பண்ணும்போது எப்படி பண்ணமோ அதே மாதிரி இப்பயும் பண்ணி பார்க்கலாம். பண்ணி பார்க்கலாம்னா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஓ போட்டு சரத்குமார் ஆடம் தெரியுமாஜே அந்த ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு இந்தியன் தாத்தா விட்ட ஒரு கமெண்ட் போட்டுரும். இந்தியன் தாத்தா சீக்கிரம் வாங்க தாத்தா, எங்கால முடியல தாத்தா. ஹேஷ்டேக் கமான் இந்தியன் தாத்தா. ஃப்ளைட் எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல. இந்தியா கம் பேக் இந்தியா, சீக்கிரம் வாங்க. வந்துகிட்டு இருக்க பேர பசங்களா, வந்துகிட்டு இருக்க கவலைப்படாதீங்க. தாத்தா உங்களுக்காக தான் போராடி 98 வயசு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கேன். மக்களே, உங்களோட ஆத்திரத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ தான் முடிஞ்சிடும், ஷோ முடிஞ்சிடும். அப்புறம் வீட்டில் நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பாட்டு வந்துடலாம். ஐஸ்கிரீம்லாம் நம்ம எதுக்கு சாப்பிடுவோம்? சாப்பிட்டு சில்லுன்னு இருக்குன்னு சாப்பிடும்ல, அந்த ஐஸ்கிரீமை ஹீட் பண்ணி அதை மெல்ட் பண்ணி சூடா சாப்பிடுவா சார். இது வீடுனா பரவாயில்ல. இப்ப வெளியில கடைக்கெல்லாம் போனா அங்க வந்து ரெஸ்டாரண்ட்ல கேட்பாங்க இந்த ஐஸ்கிரீம் இருக்கு அது இருக்குன்னு, அவன்கிட்ட கேட்டு போயிடுவான். இப்ப வந்து அதுக்கு சுடுதண்ணி ஒரு பவுல்ல அவன்கிட்ட கேட்டு அந்த ஐஸ்கிரீம் பவுல வந்து அதுல வச்சு மெல்ட் பண்ணி சாப்பிடுவான். எருமாட்டு சாணி கூட நல்லா இருக்கும்டா இவனுக்கு சொல்றத பார்த்தா. ஐஸ்கிரீமை கூலிங்கா குடிக்கிறதுனால ஐஸ்கிரீம் வாங்க போறோம். அதை வெண்ணில போட்டு ஒருத்தி வந்து பெட்டர் தென் எருமாட்டு சாணியை திண்டு போமா. நீ ஐஸ்கிரீமை ஏமா சூடு பண்ணி சாப்பிடுற? A few moments later. அது ஐஸா சாப்பிட்டா எனக்கு பிடிக்கல சார். அது அப்படியே குத்தி குத்தி ஐஸ்கிரீம் நீங்கிற ஆத்திரம் வருமா? இதுக்கு மேல வந்து போடாம இருக்க முடியாது. யூடியூப் நீ என்னமா பிடிக்கிட்டு போ, அந்த மாதிரி இருக்கு. நீ என்னமோ யூடியூப் சேனல் பண்ணிட்டு போ, நான் இவ்வளவு திட்டாம நீ கூட மாட்டேன். குத்தி 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 கிண்டி அப்படியே கூலா சாப்பிட்டு அப்படியே ஃப்ளூயிடா சாப்பிடும்போது எனக்கு அப்படியே சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு சார். ஹோட்டல் போயிட்டு அதை பண்ண இயல்றதுக்குள்ளேயே அவங்க வா 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 என்று என்னை படுத்துறாங்க. ஒரு ஹோட்டல்லே விட்டுட்டு போடா. தயவு செஞ்சு ஃபேமிலி நல்லா இருக்கும், உன் குடும்பம் நல்லா இருக்கும். அதனால அந்த டெக்னிக் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கூலா இருக்குன்னு தெரியும். அது எதுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கூலா சாப்பிட பிடிக்கல சாப்பிடாம இருக்கலாம். அப்படியாடா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அது சாப்பிடணும்னு உள்ள இருந்து சொல்லுது, உள்ள சொல்லுது சார், சொல்லுது. அதனாலதான் சாப்பிடுறேன். அப்படியே சூப்பரா இருக்கும். நீங்க இவ்வளவு கோவம் வருது பேசுறது நமக்கு. என்னங்க நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க பாக்குறீங்களா? எங்க வீடியோ நீங்க பாப்பீங்க, வேற விஷயம். இந்த மீமை பாப்பீங்களா? எவ்வளவு கோவம் வருது அவ பேசுறது. எனக்குலாம் அப்படியே இந்த சேனலை வேணா விட்டு போலான்னு தோணுதுங்க. அந்த லெவலுக்கு கிரிஞ்சி பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யார் தாத்தா? ஜி தமிழ். ஜி தமிழ் நீ தான்டா செத்து போயிருக்கா. நீங்களா இங்க சாப்பிட உங்களுக்கு சும்மா விடாதா? ஏன்னா நாங்க தான் ரியாக்ஷன்ஸ் வீடியோ, ட்ரால் வீடியோ பண்ணா இஷ்டத்துக்கு நீங்க எடுத்து விடுவீங்களா? அப்புறம் எங்களுக்கு பேட் வேர்ட்ஸ் வரும், நாங்க போடுவோம். அப்புறம் யூடியூப் சேனல் தூக்கணும். நாங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கணும், அதனால நாங்க கத்தி எடுத்துட்டு சுத்துறோம். அதாவது இந்த ஐஸ்கிரீம் அம்மா வந்து ஜி தமிழ்ல பண்ணாதது பத்தாதுன்னு சொல்லி இவங்கள பிஏனுட்ஸ்காரன் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்திருக்கான். எவ்வளவு ஸ்பீடா இருக்குங்க அவங்க அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. இருங்க அந்த இன்டர்வியூ பாட்டுவாங்க.
டான்ஸ்லாம் பண்ண சொன்னாங்க. அவங்க எனக்கு வெக்க வந்துருச்சு, என்னால பண்ணவே முடியல. இப்படி கை வச்சு பார்த்துட்டே இருந்தாங்க என்னைய. பட் அப்ப பண்ணும்போது எனக்கு சரியான வெக்கம். நான் போதும் வெக்கமா வருது, நிறுத்து. செல்லக்கிளி வெக்க போட்டாடா, செல்லக்கிளி வெக்கப்பட்டாடா சொல்லிட்டு திரும்ப சொல்லிட்டு அதுக்கடுத்து ஆடிட்டு இருந்தேன். போட்ட பாட்டுக்கலாம் ரசிச்சுட்டே இருப்பாங்க. பாசமான அன்பு வேண்டாம், மறுபடியும் ஐலைனர் கலைஞ்சிரும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு தாத்தானா. அந்த மாதிரி வந்தா என்னால ஹேண்டில் பண்ண முடியாது. அது வந்துட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துல எதுக்கு நான் கோவப்படுறேன்? இந்த விஷயங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம்னா குழந்தைத்தனமா நம்ம பிஹேவ் பண்றோமா? அப்படி எந்த வீட்லயும் எனக்கு சொன்னது கிடையாது, இங்கேயும் சொன்னது கிடையாது. அந்த ஆடிஷன் நான் அட்டென்ட் பண்றச்சே நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. ஜீ தமிழ்ல உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இங்க இன்டர்வியூல வந்து ஐயோ நான் அப்படிலாம் பண்ணலையே, குழந்தை மாதிரியா இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. நாங்க அதை நம்பி உங்களுக்காக வீடியோ எடுத்து போடணும். அதானே கேக்குறவங்க கிணப்பா இருந்தாலும் நீங்க ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் வேர்ட்ஸ் விடுங்க ரொம்ப பேட் வேர்ட்ஸ் வந்தாலும் நாலுலயே கண்ணு இருக்குது. ஓகே, எனிவே இந்த வீடியோ உண்மைக்கும் முடிஞ்சிட்டுன்னு நினைச்சுக்கோங்க. முடிச்சிடுறோம். இதுக்கப்புறம் இந்த வீடியோ பண்ண முடியாதுங்க. ஸோ வழக்கம் போல கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோ வரும், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம வந்து போன வீடியோ ரொம்பவே நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு போல, மேபி உங்களை நாங்க என்டர்டெயின் பண்ணலன்னு நினைக்கிறோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ ஒன்று வேணும் அண்ட் எந்த மாதிரி ட்ரால்ஸ் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் எங்களுக்காக. அண்ட் எங்கள் சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ முழுக்க முழுக்க நாங்கள் உங்களை நம்பியே இருக்கோம், நீ எங்களும் நம்பியே இருங்க. ஸோ ரெண்டு பேர்த்த நம்பி இருப்போம். நல்ல நல்ல வீடியோ எங்கள்கிட்ட இருந்து வரும் அண்ட் நல்ல சப்ஸ்கிரைப் உங்கள்கிட்ட இருந்து வரும். ஸோ until then bye, see you, டாடா. ஓகே, ஒரு நிமிஷம் இந்தியன் தாத்தாவை கூப்பிட்டுறேன். அவரும் வந்து 2 பஞ்ச் சொல்லிட்டு போவாரு. ஹலோ தாத்தா. சொல்லுப்பா, நான் தான் இந்தியன் தாத்தா பேசுறேன். வாங்க தாத்தா. இதோ வந்துட்டேன் அவசரப்பட வந்துட்டேன். ஃப்ளைட் போறது பார்த்தா ரொம்ப லேட் ஆகும் போல, நானே கிளம்பிடுறேன். உன்னை பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா? இவனெல்லாம் பெத்தாங்களா இல்ல ரெடிமேடா செஞ்சாங்களா? மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கற்பிச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க அறிவு